ஹாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வெல்கம் டு திஸ் நியூ வீடியோ. தொடர்ந்து 3 ட்ரேடிங் செஷனா ஒரு கேண்டில் முழுங்கியது. ஃபர்ஸ்ட் ஒரு கிரீன் கேண்டில் ரெட் கேண்டில் முழுங்குச்சு, அதுக்கப்புறம் ரெட் கேண்டில் கிரீன் கேண்டில் முழுங்குச்சு. இப்போ என்ன நடக்கலான்னு நம்ம நேத்து 2 டேட் நம்ம பார்த்தோம். 14th அக்டோபர் மாதிரி கீழே வருமா, இல்ல 19th அக்டோபர் மாதிரி மேல போகுமா? ஏன்டா இந்த 2 நாளும் இதே மாதிரிதான் நடந்துச்சு. என்ன நடந்ததுன்னு ஃபர்தரா பார்ப்போம். அதே மாதிரி நாளைக்கு என்ன ஆகலாம்ங்கிறதையும் நம்ம ஃபர்தரா பார்ப்போம். டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல இன்னைக்கு எக்ஸ்பைரி எப்பவுமே எக்ஸ்பைரியில வால்டைல இருக்கும், என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். அதே மாதிரி நாளைக்கு ஃப்ரை பண்ற நாள். அதுல இப்போ நடந்திருக்கிற மார்க்கெட்டுடைய தன்மையை வச்சு என்ன நடக்கலாங்கிறதையும் நம்ம பார்ப்போம். தொடர்ந்து இன்னைக்கு குரோ 8% டவுன் ஆயிருக்கு. நேற்று நம்ம லோயர் சர்க்கியூட் அடிச்சுது, இன்னைக்கும் கிட்டத்தட்ட லோயர் சர்க்கியூட் வந்துட்டு அந்த 8% டவுன் ஆயிடுச்சு. அந்த விழிப்புணர்வுக்காண்டி நேற்று சொல்லியிருந்தோம், பார்க்காதவங்க அதை பார்த்துங்க. அதே மாதிரி இன்னைக்கு ஐஎன்ஆர் லைஃப் டைம் லோ பக்கத்துல வந்தது 88.70, அது ஒரு கவலை இருக்குது. அதே மாதிரி இன்னைக்கு ஹெவி வெயிட்டான ரிலையன்ஸ் 2% அப்பாச்சு, HDFC 1.5% அப்பாச்சு. பேங்க் நிப்டி புதிய லைஃப் டைம் ஹை கிரியேட் பண்ணிச்சு, 59,440 தினம் லைஃப் டைம் ஹை கிரியேட் பண்ணி போயிட்டே இருக்கு. கிஃப்ட் நிப்டி நம்ம அப்டேட் ட்ரேட் ஆனால கேப் அப்னு டெலிகிராம்ல அப்டேட் பண்ணியிருந்தோம். டெலிகிராம்ல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபேக் ஐடியில ஜாயின் பண்ணி ஏமாந்துட வேண்டாம். அதே மாதிரி எனக்கு ஆதரவளிக்க விரும்புறவங்க ஜாயின் பண்ண கிளிக் பண்ணி பே பண்ணி ஆதரவளிச்சுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சரி, நேற்றைய க்ளோஸ் 26,052. இன்றைய ஓபன் 26,132, 75 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஆச்சு. 9:40க்கு ஒரு லோ கிரியேட் பண்ணிச்சு, அதுதான் இன்றைய லோ கூட 26,063. அதிலிருந்து 45 டிகிரில மார்க்கெட் மேலே ஒரே தம்ல போச்சு. மேல 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 போயிடுச்சு. 2.25க்கு 4.5 மணி நேரத்துல 26,246, 180 பாயிண்ட்ஸ் ஹை கொடுத்தது. அதுதான் இன்றைய ஹை கூட. அதுல இருந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்து 3:30 மணிக்கு 26,192ல முடிந்தது. பக்குன்னு அடிச்சது. லைஃப் டைம் ஹையையும் உடைச்சிட்டு மார்க்கெட் மேல போயிடுமா அப்படின்ட்டு. ஆனா உடைக்கல. இன்னைக்கும் ஏமாற்றிடுச்சு. நாளைக்கு என்ன நடக்குன்னு பார்ப்போம். டே கேண்டலுக்கு மாத்திடுறேன். இன்றைய ஓபன் 26,132, ஹை 26,246, லோ 26,063, க்ளோஸ் 26,192, 180 பாயிண்ட்ஸ் டோஜி கேண்டில் போட்டிருக்கு. லைஃப் டைம் ஹைல டோஜி கேண்டில் போட்டிருக்கிறது ஒரு பக்கு தான் இருக்கு. அது ஒரு டபுள் டாப் ஆயிருமாங்கிற ஒரு பயம் இருக்கு. அதை நம்ம டெக்னிக்கலா நம்ம அனலைஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இன்னைக்கு டாப் கைனர் எய்ச்சர் மோட்டார் 3.5% அப், பஜாஜ் ஃபைனான்ஸ் 2.5% அப், அதே மாதிரி பஜாஜ் ஃபின் சர்வீஸ் 2.5% அப், ரிலையன்ஸ் 2% அப். டாப் லூசர் ஏசியன் பெயிண்ட்ஸ் 1.5% டவுன், எஸ்எல் டெக் 1% டவுன், டைட்டான் 3/4% டவுன், HUL 0.5% டவுன். பேங்க் நிப்டியை பொறுத்தவரை இன்னைக்கு புதிய லைஃப் டைம் பண்ணி போயிட்டே இருந்தது. இதுதான் சின்ன ஒரு டோஜி கேண்டில் தான் போட்டிருக்கு. இன்னைக்கு ICICI HDFC 1.5% அப்பாச்சு. அந்த ஹெவி வெயிட் மட்டும் இல்லாட்டி இன்னைக்கு மார்க்கெட் மேல போயிருக்காது. இன்னைக்கு ஒரு 300 பாயிண்ட்ஸ் தான் மூவ்மெண்ட். 59,125 டு 59,440. கிரீன் கேண்டில் 2, ரெட் கேண்டில் 10. சப்போர்ட் 59,000, ரெசிஸ்டன்ஸ் 59,500. கோல்டு பொறுத்தவரை மறுபடியும் இந்த 4,000ல சப்போர்ட் எடுக்க முயற்சி பண்ணுது. மறுபடியும் அந்த சப்போர்ட் இடத்துல இருக்கு. அது லைஃப் டைம் ஹை 4,381, 3,886 வரை வந்தது. இதே இடத்துலயே ரொம்ப ட்ரேட் ஆயிட்டே இருக்குது. இப்போ 4,072ல ட்ரேட் ஆகுது. 11,500 போர்ட் ரேட்டு, 173 ரூபாய் வெள்ளி இருக்குது. சில்வரும் அதே மாதிரிதான் அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டே இருக்கு. இந்த இடம் பாருங்க, இந்த இடத்துல 4 கேண்டில்ஸ் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குது. 50ல சப்போர்ட் எடுக்க முயற்சி பண்ணுது. இதோடைய லைஃப் டைம் ஹை 54,48.48, 45.55ல இருந்து கீழே போச்சுங்கிறத நம்ம பார்த்தோம். யுஎஸ்ஐல 60ங்கிற இடத்துல தான் ட்ரேட் ஆகுது, 59.81 இப்போ. அதே மாதிரி பிட்காயின் அந்த 91,756ல இருக்கு. கிட்ட 89,000 பக்கம் வந்தது. மேல லைஃப் டைம் ஹை 1,26,000. குளோபல் மார்க்கெட் எல்லாமே கிரீன்ங்க, ஆல் கிரீன். யுஎஸ் மார்க்கெட் டோ ஜோன்ஸ் 0.5% அப், S&P 500 0.5% அப், நாஸ்டாக் 0.5% அப், இங்கிலாந்து யூரோப் மார்க்கெட் இங்கிலாந்து FTSE 0.5% அப், CSE இட்டாலி 0.5% அப், DX ஜெர்மனி 3/4% அப், ஏசியன் மார்க்கெட் ஜப்பான் நிக்கி 2.25% அப், சிங்கப்பூர் ஸ்ட்ரேட் டைம்ஸ் 0.5% அப், ஹாங்காங் ஹாங்செங் 0.5% அப், தைவான் 3% அப், கொரியா கோஸ்பி 2% அப், SCT கம்போசிட் 3/4% அப், ஜாகர்தா இந்தோனேசியா ஒரு 0.5% அப், சங்கை சைனா 0.5% டவுன்.
எல்லா மார்க்கெட்டுமே அப்போ சைனா மட்டும் ஒரு 1/4% டவுனா இருந்தது. இன்னைக்கு ஈவெண்ட்ஸ் டே, நிறைய ஈவெண்ட்ஸ் வர வேண்டியிருக்கு. மார்க்கெட் இதையும் மாற்றம் ஏற்படுத்தலாம். இந்தியாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவுட்புட் வர வேண்டியிருக்கு. அப்புறம் ஆவரேஜ் ஹவர்லி ஏர்னிங் வர வேண்டியிருக்கு யூஎஸ் உடைய. அப்புறம் பிலோபெடியா ஃபெட் மேனுஃபேக்சரிங் இண்டெக்ஸ் வர வேண்டியிருக்கு. அப்புறம் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வர வேண்டியிருக்கு. அப்புறம் இனிஷியல் ஜாப்லெஸ் கிளைம் வர வேண்டியிருக்கு. அப்புறம் எக்ஸிஸ்டிங் ஹோம் சேல்ஸ் வர வேண்டியிருக்கு. இதெல்லாம் டாட்டா வர வேண்டியிருக்கு. எஃப்ஐடி ஆக்டிவிட்டி பாத்துறோம். எஃப்ஐஸ் வந்து மறுபடியும் ஒரு மீட் கண்டிஷன்ல இருக்காங்கன்னு நம்ம முந்தா நாளே பேசியிருந்தோம். நேத்து 1580 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. இது வரைக்கும் 12,350 கோடி வித்திருக்காங்க. அவங்க விற்கிறதுல இருந்து ஒரு வாங்குறதுக்கு திரும்புறாங்கிறது புரிஞ்சுக்கலாம். சரியா? அதே மாதிரி டிஐசி வந்து 50,000 கோடியை தாண்டிட்டாங்க வாங்குறது. இது எல்லாமே மார்க்கெட்டுக்கு நம்ம பாசிட்டிவா பார்க்க வேண்டியிருக்கிறது. அதே மாதிரி ஆப்ஷன் செயினை பொறுத்தவரை ஒரு ஓவர் பாட், மெகா ஓவர் பாட்ல இருந்துட்டு இருக்கு. அதோடைய கீழ் சைடு 56,200, 56,100, சாரி 26,200, 26,100, 26,000, 25,000 இதெல்லாம் 1 லட்சம் அப்படி இருக்குது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். மேல் சைடு 26,200, 26,500, 27,000 அந்த மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இது வந்து பிசிஆர் ரேஷியோ 1.50 இருக்கு. ஓவர் பாட்ல இருக்கு. டாட்டா மாறுபடலாம் மார்க்கெட்டுடைய அந்த லைவ் மார்க்கெட்ல. சில நியூஸ் பார்த்துட்டு நம்ம டெக்னிக்கலா பார்ப்போம். இன்ஃபோசிஸ் பைபேக் இன்னைக்கு ஓப்பன் டுடே. அதே மாதிரி 350% டாரிஃப் நான் போடுறதா சொன்னதாக இந்தியா பாகிஸ்தான் எதுக்கு பேச்சுவார்த்தையின் போது சொல்லி ட்ரம்ப் மறுபடியும் சொல்லியிருக்காரு. இந்துஸ்தான் டைம் இந்தியன் டைம்ஸ்ல வந்திருக்கு. அப்புறம் எலன் மஸ்க் தேங்க்யூ சொல்லியிருக்காரு. ஏண்டா யூ ஆர் சோ லக்கின்னு சொல்லி இவர் ட்ரம்ப் சொன்னது என்டிடிவில அது வந்திருக்கு. அப்புறம் ரஷ்யா வந்து Su-57 ப்ரொடக்ஷன் வந்து ஃபுல் ரைட்ஸ் கொடுக்க போறதாக பிசினஸ் டுடே என்டிடிவி டுடேல வந்திருக்கு. அதே மாதிரி ரஷ்யா உக்ரைன் வந்து பீஸ் பிளான் வந்து சூன் அப்படின்னு ட்ரம்ப் சொல்றாரு. இது இந்துஸ்தான் டைம்ல வந்திருக்கு. அப்புறம் சைனா ஜப்பான் டென்ஷன் இன்னும் குறையாம இருக்குன்னு எல்லா நியூஸ் பேப்பர்ஸ்லயும் வந்துட்டு இருக்கு. அப்புறம் ஐஏஇஏ வந்து ஈரான் கிட்ட வந்து ரிப்போர்ட் கேக்குது. இது சிஎன்பிசி, டிவி 18, டைம்ஸ் ஆஃப் இட்ல வந்திருக்கு. அப்புறம் இஸ்ரேல் வந்து இன்னைக்கு 4 பேரை பாலஸ்தீன் கொல்லப்பட்டதாகவும் 28 பேர் அங்கங்க கொல்லப்பட்டதாகவும் அல்ஜசீரால வந்திருக்கு. அப்புறம் வார் பிளேன் வந்து லெபனான்ல பாம்பு போட்டதாக அல்ஜசீரால வந்திருக்கு. சரி, ஓகே, இப்போ நம்ம டெக்னிக்கலா பார்த்துடலாம். டெக்னிக்கலா இப்ப நிப்டி நம்ம பெருசு பண்ணி நம்ம அனலைஸ் பண்ண வேண்டியிருக்கு. இது நம்ம நேத்து அனலைஸ் பண்ணது. இந்த டைம்ல இப்படி இந்த கேண்டில் போட்டுச்சு மேல போச்சு, இந்த டைம்ல போட்டுச்சு கீழே எது வருமோ நம்ம பண்ணது நம்ம நினைச்ச மாதிரி மேலதான் போயிருக்கு. மேல போகணும் நம்ம வேணும். இதெல்லாம் அழிச்சிருவோம். அழிச்சிட்டு புதுசா இப்ப அப்டேட் பண்ணுவோம். ஓகே, இப்ப நான் கொஞ்சம் சுருக்கிக்கிறேன். சார்ட்டை வந்து நம்ம ஒரு சிம்பிளா ஆயிக்கிறோம். இந்த இடம் பாருங்க, இது ஒரு டாப், இது ஒரு டாப், டபுள் டாப். இது ஒரு பயம் இருக்கிறது மார்க்கெட்டுக்கு. இந்த டபுள் டாப்ல மார்க்கெட் இந்த இடம் வந்த உடனே எவ்வளவு வேகமா இறங்குச்சு இந்த பாருங்க. இந்த இடம் தொட்டோடனே இங்க இருந்து இங்க வரை இறங்கி இருக்குது. அதை நம்ம மறந்துடக்கூடாது. கிட்டத்தட்ட 5,000 பாயிண்ட்ஸ் இறங்கிறதுங்கிறத மறந்துடக்கூடாது. நம்பர் 1 மைனஸ். ஆனா பிளஸ் நிறைய இருக்கு. இப்போ அதாவது 26,000 அந்த லைஃப் டைம் ஹைக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் மார்க்கெட் வந்து தொட்டிருக்கு. நம்பர் 1 26,200. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் 26,000 மேல க்ளோஸ் வச்சிருக்கு. இது ஒரு பாசிட்டிவ். அப்புறம் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டபுள் டாப் மைனஸ் நெகட்டிவ். அப்புறம் வந்து கப் அண்ட் ஹேண்டில் நம்ம வீக்லில பார்த்தோம்ல, அதுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் ரீச் பண்ணிருக்கு. வீக்லிக்கு மாத்திரம் ஃபர்ஸ்ட் சப்போர்ட் ஏரியா ரீச் பண்ணிருக்கு. அடுத்தது உடச்சிட்டு மேல போகணும். இது ஒரு மார்க்கெட்ல நியூட்ரலா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி எஃப்ஐஸ் வந்து வாங்குற சைடு வந்திருக்காங்க. இது வந்து பாசிட்டிவ். டிஐஸ் ஹெவியா பை பண்றாங்க. இதுவும் பாசிட்டிவ். டாட்டா வந்து ஓவர் சோல்ட்ல இருக்கு. இது வந்து நம்ம ஒரு கவனமா இருக்கணுங்கிறதையும் காமிக்குது. சரியா? எது நடக்குது நாளைக்கு ஃப்ரைடே பார்த்துடலாம். இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்குன்னு நம்புறேன். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசா பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.